கண்டென்ட்டுக்கு வந்தாரு. ஆனா அந்த கொடுமைய நீங்களே பாருங்க. அது வந்து ஒரு குன்று ஓகேவா? இது கீழ வந்து மலையும் இருக்கும். அது வந்து ஒரு குன்று ஓகேவா? இது கீழ வந்து மலையும் இருக்கும். அது ஒரு குன்று. அந்த குன்றுக்கு கீழ மலையெல்லாம் இருக்கும். எது? குன்றுக்கு கீழ மலை இருக்குமா? ஏன் ப்ரோ நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா ப்ரோ? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? ஏன் மதனே? குன்றுக்கும் மலைக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல. இந்த லட்சணத்துல வரலாறுலாம் நமக்கு தேவைதானா? அப்போ விஜயநகர மன்னர்கள் வந்து மதுரையை கேப்சர் பண்றாங்க. அப்போ இந்த சிக்கந்தர் ஷாவை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு சிக்கந்தர் ஷாக்கு ஒரு மெமோரியல் வைக்கணும், அவரை புதைக்க போகிறோம், அது ஒரு மெமோரியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விஜயநகர கிங்ஸ் வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையிலேயே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அங்கே வந்து சிக்கந்தர் ஷாவை விஜயநகர மன்னர்கள் கொன்னாங்களாம். அண்ட் மலைக்கு மேலே மெமோரியல் கட்டிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்தாங்களாம். ஆமாம், அவங்க இ சேவா மையத்தில் அப்ளை பண்ணாங்க. குமார கம்பன் நான் சீல் வச்சு கையெழுத்து போட்டு அனுப்புனாரு. மதுரையில் கோரிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. மதுரையிலேயே இந்த பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது தமிழ் பேரே கிடையாது, இது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. கோர் அப்படின்னா பெர்ஷியனில் பரியல் கிரவுண்டு அல்லது தாம்ப், அதாவது ஒருத்தரை புதைச்ச இடம் அப்படின்னு அர்த்தம். சுல்தான் அலாவுதீன், ஷம்ஷுதீன் அண்ட் சுல்தான் சிக்கந்தர் ஷா இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் புதைச்ச இடம் அப்படின்றதால தான் அந்த இடத்துக்கு பேர் கோரிப்பாளையம்னு வச்சுருக்காங்க. கோரிப்பாளையத்தில் இருக்க சமாதிக்காக திருப்பரங்குன்றத்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா குறுக்க ஓடிட்டு இருக்க? டேய், இந்த காது உடையற படிச்சு குறுகுறு வந்து ஏன்டா குழப்பறான்? எங்கேயோ அரைகுறையா படிச்சுட்டு வந்து 10 நிமிஷம் வீடியோல இத்தனை ஒல்ட்டிட்டு நான் வேற ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு டயலாக் வேற. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இஷ்யூ எங்கேயாவது நடந்துட்டு இருக்குது, அதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பேசணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லணும், ஓகே. பேசக்கூடாதுன்னு நினைச்சா எங்க சொல்றது?